ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை தமிழில் எளிமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா மெயின் மோட்டிவே. உங்களில் பல பேர் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 வீக். இந்த மாதம் 26 ஆரம்பித்து அடுத்த மாதம் 1 முடியுது. இனிஷியலாக இந்த கோர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5000. அதை இப்போ ரெடியூஸ் பண்ணி 1999 மாற்றியாச்சு. அரௌண்ட் 60% ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் 8 PM to 9:30 PM. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்களோட வசதிக்காக மட்டும்தான் நைட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை டேக்ஸ் கன்சல்டன்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் அவங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த 7 நாள் கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதில் கிளாஸில் அட்டன் பண்ண எல்லாரும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த விதமான ஜிஎஸ்டி கொரியாக இருந்தாலும் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஜிஎஸ்டி அப்டேட் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கிடைக்கும். இந்த 7 நாள் கிளாஸில் கவர் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன். ஜிஎஸ்டியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, அதுதான் ஃபஸ்ட் டே கிளாஸு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி ரிவேகேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலு. அதுக்கப்புறம் ரெகுலர் டேக்ஸ் பேர்னா யார், காம்போசிஷன் டேக்ஸ் பேர்னா யார், டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி இருக்கணும், டெபிட் நோட் எப்படி இருக்கணும், கிரெடிட் நோட் எப்படி இருக்கணும், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதுக்கெல்லாம் எலிஜிபிள், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஐடிசி எந்த இன்புட்லாம் நமக்கு எலிஜிபிள் கிடையாது, HSN கோடோட எக்ஸ்பிளனேஷன், இன்வாய்ஸ்னா என்ன, இவேபிள்னா என்ன, யாருக்கு அப்ளிகபிள், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்யூடினா என்ன, டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஜிஎஸ்டி நோட்டீஸ் எந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் நமக்கு நோட்டீஸ் வரும், நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், எந்த மாதிரியான தப்புக்கெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணலாம், ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அப்பீல் ப்ரொசீஜர். இது வரைக்கும் தியரி கிளாஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா GSTR 1, GSTR 3B, இது ரெண்டும் ப்ராக்டிக்கல் கிளாஸ். லாஸ்ட்டு 2 days ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற கிளாஸு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 நாளாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பேசிக் லா அண்ட் ரூல், இதை தான் இந்த கிளாஸில் லேர்ன் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சாலே போதும், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டியே தெரியாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஜிஎஸ்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு கொரி ரைஸ் பண்ணாங்கனாக்கா கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் கொரி இருக்குது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.